Okay, let's start, people. Loving Heavenly Father, we once again come to your feet, Father God. While we learn about your big plan, while we learn about how history is only for us and for you, it's just a few days. It's the time doesn't matter to you, Father God, but how you have planned for things and nations and um, the geography itself, and how you have used all these changes in our history for your plan, Father God. We are amazed. We learn, Father, that you're a truly almighty, omnipotent God. Help us, Father, to realize that our past, our present, and our future is safely in your hands, Father God, that we have nothing to worry about the earthly happenings, and all that we want to do, Lord, is to love you more, have a stronger faith, and to work for you harder, Father God, and live a life glorifying your holy name. Take this time, Father, help this time to mold ourselves. In Jesus' wonderful name, we ask. Amen. Amen. Okay, so we have been looking at history, நம்ம Israel history பார்த்து முடிச்சோம். Then we looked at church and its growth பார்த்தோம். எப்படி over time church எப்படி வளர்ந்து வருதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? So we are all a couple of sessions and I think we should end, God willing. Okay, so church history பார்த்தோம்னா Jesus வந்துட்டு போய் ஒரு 10 daysல Holy Spirit comes, and that we know is the beginning of the church, when Holy Spirit, the third person of Trinity, earthக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி இல்லாத ஒரு ஹியூமன்ஸ், நார்மல் சின்னோட வாழ்ற ஹியூமன்ஸ்க்கு எபிலிட்டி கொடுத்து, பவர் கொடுத்து, கடவுளை குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் இஸ் லைக் வி ஆர் ஸோ blessed to be as part of the church. இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இல்லாத ஒரு விதமான ஒரு blessing, நமக்கு இருக்கிற ஒரு blessing. So church started by that time. அதனால தான் fishermen were able to talk in front of learned people or powerful people. Rulers முன்னாடி பேச முடிஞ்சது, Pharisees Sanhedrinல பேச முடிஞ்சது, மேடையில் நின்று ஜூஸ் முன்னாடி பேச முடிஞ்சது. So they were able to do all that. What gave them that ability? அவங்க படிச்சு வரல, அவங்க தங்களையே எக்யூப் பண்ணிக்கிட்டு நல்லா வந்தோம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் காட் கேவ் தட் கிஃப்ட் டு தெம். ஸோ ரொம்ப யூனிக்கான ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் வென் த சர்ச் ஸ்டார்டட். ஸோ அந்த சர்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த க்ளோஸ் நெட் குரூப், ஒரு குரூப் ஆஃப் அப்போசில்ஸ், டிசைபிள்ஸ் இருந்திருப்பாங்க, 11 டிசைபிள்ஸ் கூட கொஞ்சம் பேர் ஆல்ரெடி சேர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மேபி 100 years வச்சுக்கோங்களேன், ஒரு ஐ விட்னஸ் பீரியட்ல அப்போசில்ஸ் தான் போய் கிறிஸ்டியானிட்டி பரப்பி இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல ரூல் பண்ணது ரோமன்ஸ். ஜீசஸ் இதுல பண்ணதெல்லாம் பைலட்டா இருக்கட்டும், ரோமன் சோல்ஜரா இருக்கட்டும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரோமன் ரூல் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரோமன் ரூலர்ஸும் கிறிஸ்டியன்ஸ் விருப்பப்படலை, தேவர் நாட் ப்ரொமோட்டிங், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கல. இன்ஃபேக்ட் அடுத்த எண்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபியூ இயர்ஸ் ஆக ஆக கிறிஸ்டியன்ஸை வெறுக்கிற அளவு கூட போயிட்டாங்க. ஸோ அவங்களும் பர்சிக்யூட் பண்ணாங்க. யூத குரூப்ல ஜூஸும் இது நம்ம யூத ரிலிஜியனை விட்டுட்டு போன கூட்டம்னு அவங்களும் நசுக்க பார்த்தாங்க. ஸோ எல்லாருமே பர்சிக்யூட் பண்ண காலம் அது ஒரு 400 வருஷம் ஓடிச்சு. அப்படி 400 வருஷம், எத்தனை தலைமுறை யோசிச்சு பாருங்களேன். தேவர் பர்சிக்யூட்டட். அப்படியும் அப்படி கொன்னாலும் நான் கிறிஸ்டியன் தான் சொன்ன ஒரு கூட்டம். அதான் இது ஒரு பெஸ்ட் அமேசிங் டைம். அந்த டைம்ல இருந்த கிறிஸ்டியன்ஸ்ல கிரேட். ஸோ அப்படி கொஞ்சம் காலம் இருந்தாங்க. ஓகே, ஸோ ஃபியூ 300-400 years அப்படி இருந்தாங்க. டில் ரோம்ல கான்ஸ்டன்டின் ஒரு எம்பரர் வந்தாரு. அந்த எம்பரர் கிறிஸ்டியன் ஆயிட்டாரு. ஸோ இட் வாஸ் ஃபேஷனபிள் டு பிகம் அ கிறிஸ்டியன். யா, ஸோ தே பிகேம் கிறிஸ்டியன்ஸ் ஈஸிலி. எம்பரரே கிறிஸ்டியன், நம்மளும் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஸோ கிறிஸ்டியானிட்டி பிகேம் ரிலாக்ஸ்ட். இனிமேலு ஈவன் அண்டர் டெத் நான் கிறிஸ்டியன் அப்படின்லாம் சொல்ல தேவையில்லைல்ல. தேவர் கிறிஸ்டியன், நோ ப்ராப்ளம். ஸோ ஹாப்பியா சொல்லிப்பாங்க, யாருனாலும் சொல்லிக்கலாம். கிறிஸ்டியனா, செமி கிறிஸ்டியனா, உண்மையிலேயே
கிறிஸ்டியானிட்டி விளங்காம இருக்கிறவங்களும் கிறிஸ்டியன்னு சொல்லிப்பாங்க. அப்போ அது அது ஒரு காலமா இருந்தது. ஆனா கான்ஸ்டன்டைன் எஃபர்ட் எடுத்தாங்க. அப்பதான் நைசின் கிரீட்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ரோம் பொலிட்டிக்கலா சம் சேஞ்சஸ் வேர் தேர். இது இப்போ பாலிடிக்ஸ் உள்ள என்டர் ஆயிருச்சு. பிகாஸ் இது ஒரு ரோமன் எம்பரர் கிறிஸ்டியானிட்டி ஓகேன்னு சொன்னனால அப்படி ஆயிடுச்சு. ஒரு ரூலரும் தலையிட்டனால இட் பிகேம் லிட்டில் டிஃப்ரெண்ட். அந்த சர்ச்சுடைய ஃபீல் கொஞ்சம் மாறிடுச்சு. பர்சிக்யூட்டடா இருந்த சர்ச் கொஞ்சம் மாறிடுச்சு. மாறி இப்போ போப்புன்னு ஒரு இங்கேயும் ஒரு தலைவர், அங்கேயும் ரூலர்ஸ், கொஞ்சம் அவங்க எல்லாருமா சேர்ந்து டிசைட் பண்ணி அப்படி இருக்கும். ஸோ ரூலர்ஸும் போப்பும் எல்லாருமா சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ்டா இருந்தாங்க. கிறிஸ்டியானிட்டி சர்ச் வந்து கொஞ்சம் பணத்துக்கும் பவருக்கும் அடிபணிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ அது ஒரு காலகட்டம். அப்படி ஆனாலே வெரி பேட் திங்ஸ் வில் ஹேப்பன். அந்த பர்சிக்யூட்டட் சர்ச்ல இருக்க பியூரிட்டி அது போயிடும்ல. பணத்துக்காக அடிபணிஞ்சிட்டோம்னா போச்சு கட்டுச்சு. ஸோ அதனால நிறைய கரப்ஷன்ஸ் நடந்தது சர்ச்ல. அந்த மாதிரி ஒரு கரப்ஷன் தான் இந்த மேரியை வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சதுலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் ரொம்ப மோசமாயி தலை தூக்கிடுச்சு. அரௌண்ட் திஸ் டைம் தான் இஸ்லாமும் வர ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ இது ஒரு டைம் பீரியட். இயர் 1000ல ரோமன் எம்பையர்லயே ரெண்டா ஆயிடுச்சு. ரோம தலைமை தாங்குற மாதிரி ஒரு கூட்டம், ரோம் எங்களுக்கு தலைமையா வேண்டான்னு சொன்ன ரஷ்யா, ஈஜிப்ட், சீரியா, கிரீக் இவங்க எல்லாரும் தனித்தனியா ஆயிட்டாங்க. ஸோ அவங்க தான் இந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். 1500ல நமக்கு எல்லாம் கொஞ்சம் மேட்டர் பண்ற ஒரு விஷயம், பிரிண்டிங் பிரஸ் வந்தது ஒண்ணு. சிலர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த போப்பு கடியில இருக்கிற சர்ச்ச திரும்ப கேள்வி கேட்டு கொஞ்சம் டவுட்ஸ் கிரியேட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எதிர்த்து பேசுற மாதிரி இருந்தாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அவங்க தான் ப்ராட்டஸ்டன்ட் சர்ச். அது ரிஃபர்மேஷன்ல ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்னு இன்னொரு குரூப் பிரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அண்ட் இப்போ உள்ள சர்ச் காலம். ஓகே, ஸோ ஒரு மாதிரி இதை ரஃபா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ச் இப்படிதான் வளர்ந்து மாறி 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 வந்திருக்கு. இந்த ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷனுக்கு அப்புறம் நம்ம இருக்கிற இந்த 2000 சம்திங் வரைக்கும் நடந்த காரியம், ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்ல எக்கச்சக்க டினாமினேஷன்ஸ், ரைட்? I think we cannot count even. அத்தனை டினாமினேஷன்ஸ் வந்துருச்சு. ஓகே, குட்டி 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 டிஃப்ரென்சஸ்ல நம்ம இப்படிதான் பேப்டிசம் பண்ணணுமா, கல்யாணம் பண்ண பிறகு டிவோர்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, டிவோர்ஸ் பண்ண பிறகு திரும்ப கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பேப்டிசம் பண்ணணுமா, முழுக்கு ஞான ஸ்நானம் தான் பண்ணணுமா, அதுதான் கரெக்டா. ஸோ இந்த மாதிரி லெவல்ல கூட டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி, அப்பார்ட் ஃப்ரம் சம் டாக்ட்ரினல் டிஃப்ரென்சஸ். நம்ம இதை டீடைல்டா பார்த்தோம். எனக்கு இப்போ உள்ள ரீகேப்ல எனக்கு அதுல ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் ஆன் இட். ரைட், ஸோ இப்படி வெவ்வேறு சர்ச் இருந்தது. ஓகே, ஸோ இஃப் நம்ம சர்ச் நேம் பண்ணோம்னா அப்போஸ்டலிக் சர்ச், பர்சிக்யூட்டட் சர்ச், காம்ப்ரமைஸ் ஆன ஒரு சர்ச் காலம், அப்புறம் கேத்தலிக் சர்ச், ரிஃபார்ம்டு சர்ச், அண்ட் தென் தேர் வாஸ் period when missionaries maximum number from AD 0ல இருந்து ஜீசஸ் டைம்ல இருந்து ஒரு சர்ச் பிகினிங்ல இருந்து இப்போ உள்ள 2000 வரைக்கும் பார்த்தோம்னா மேக்சிமம் மிஷனரிஸ் அனுப்புன ஒரு காலம் இருக்கு. தட் இஸ் அரவுண்ட் 1800 to 1900. அந்த பீரியட்ல ரொம்ப 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 நம்பர் ஆஃப் மிஷனரிஸ், மிஷனரி குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அது குறைஞ்சிட்டு வருது. இட் ஷுட் இன்க்ரீஸ் இல்ல, நோ, அந்த நம்பர் அளவுக்கு இன்னும் கிராஸ் ஆகல. ஸோ அப்படி ஒரு சர்ச் டைம் இருந்தது வினோதமா. அண்ட் தென் இப்போ உள்ள சர்ச் காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல், ரைட்? சர்ச்சுடைய பர்பஸ் என்ன, நமக்கு கொடுத்திருக்க வேலை என்ன, வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் த சர்ச்? 4 காஸ்பலும் க்ளோசிங்ல அந்த பாயிண்ட் இருக்கு. தட் இஸ் மிஷன், போய் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்ற மிஷன். ஸோ Matthew 28:18, all அதுதான் most descriptive. All authority has been given to me, Jesus is telling, in heaven and on earth. எல்லா authority எனக்கு இருக்கு. Go therefore and make disciples of all nations, baptizing them in the name of the Father, Son and the Holy Spirit, teaching them to observe all things that I have commanded you, and lo, I am with you always, even to the end of the age. அந்த லாஸ்ட் பார்ட் மட்டும் நிறைய பேர் நம்ம வச்சிருப்போம் அந்த வசனத்தை.
நல்லா இருக்குல்ல அந்த வசனம். பட் என்ன செய்தாக்கா he is with us always. If you go and teach God's word to all people, he is with us always. நம்ம அதுக்கு பயப்பட தேவையில்லை, right? Okay. So the same meaning, go into the world and preach the gospel to every creature. Mark 16:15. So, Mark கூட endingலயும் அது இருக்கு. Luke 24. Repentance and remission of sins should be preached in his name to all nations, starting from Jerusalem. So எல்லாம் போகணும். So ascensionக்கு வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட்க்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். So that also is there. ஜான்லயும் இருக்கு. Jesus said to them, peace to you, as the Father has sent me, I am sending you. So he was ready to die for the church. We also should be ready to die for the church. அந்த அளவுக்கு இருக்கணும். So that is the main purpose of the church. இனிமேல் தான் ஐ மீன் மற்ற பாயிண்ட்ஸ் இருக்கு. எப்படி எப்படி இந்த வேலையை செய்யணும், இன்சைட் த சர்ச் எப்படி இருக்கணும், பிஹேவியர் எப்படி இருக்கணும், அதெல்லாம் வேற பாயிண்ட்ஸ். பட் மெயின் பர்பஸ் ஆஃப் த சர்ச் இஸ் டு கோ, ரைட்டா? ஓகே. அடுத்த பாயிண்ட், சர்ச் பிஹேவியர் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு கிறிஸ்டியன்ஸும் எப்படி பிஹேவ் பண்ணணும், நிறைய இருக்கு பைபிள்ல, ரைட்? ஆமா, ஹியூமிலிட்டியில இருந்து, கைண்ட்னஸ்ல இருந்து, லவ்விங் அதர்ஸ், லவ்விங் காட், லாங் லிஸ்ட் இஸ் தேர். பால் சொல்ற ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் ஹைலைட் பண்றேன். ஓகே. ஸோ 1 Timothy 3:15ல என்ன எழுதுறாருன்னா, நான் உங்களை பார்க்கறனோ இல்லையோ, நான் என்ன சொல்றேன்னா, how to conduct yourself in the house of God, which is the church of the living God, the pillar and the அந்த வாசிக்கிறீங்களா? 1 Timothy 3:15. So how important it is to behave in the church ன்ட்டு அவர், that is with truth and holiness ஓட இருங்க அப்படின்னு சொல்லி he'll tell. That is just an example. He tells in almost every letter, he's giving different examples. யார் எடுத்தீங்களா? 1 Timothy 3:15. Okay. It's okay if it is not there. I read it less, so it's okay. So he also addresses not just சும்மா ஜென்ரலா சர்ச்ன்னு சொல்லல. He has also given instruction, பிஷப்னா எப்படி இருக்கணும், பாஸ்டர்னா எப்படி இருக்கணும், ஒரு எல்டர், சர்ச்சில் உள்ள எல்டர்னா எப்படி இருக்கணும், சர்வ் பண்றவங்க எப்படி இருக்கணும், டீக்கன்ஸ் எப்படி இருக்கணும், லைட்டி சாதாரண மக்கள் எப்படி இருக்கணும், எல்லாம் கொடுத்துருக்காரு. வெவ்வேறு லெட்டர்ஸ்ல இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. டிமோத்தில நிறையவே இருக்கு. ஸோ அப்போ வாட் ஐம் ட்ரைங் டு சே, இது ஒரு ஆர்கனைஸ்டா ஒழுங்குமுறைகளோட இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் சர்ச். ஓகே. ஸோ தனிப்பட்ட சர்ச்சஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் இது பொருந்தும் இல்லையா? ஸோ how the leader should be, how they should behave, அது எல்லாமே இருக்கு, நிறைய இருக்கு. If you want to read 1 Peter 5 verses 1 to 4. 1 Peter chapter 5 verses 1 to 4, ஒரு example. Okay, the elders which are among you I exhort, who am also an elder and a witness of the sufferings of Christ, and also partaker of the glory that shall be revealed. Feed the flock of God which is among you, taking the oversight thereof, not by constraint but willingly, not for filthy lucre, but of a ready mind, neither as bitter lords over God's heritage, but being ensamples to the flock. Nice. And when the chief shepherd shall appear, he shall receive a crown of glory that fadeth not away. You understand the tone of it, and Katayum, we can learn a lot from there.
ஸோ சர்ச் லீடர்ஷிப்ல இருந்து கூட எப்படி இருக்கணும், கிரீடியா இருக்காதீங்க, வில்லிங்கா இருங்க, ஹம்பிளா இருங்க, சர்வ் பண்ணுங்க. ரிமெம்பர் திஸ் இஸ் நீங்க சர்வ் பண்றது சர்ச்சை சர்வ் பண்றீங்க. சர்ச் எப்படி ஃபார்ம் ஆச்சு, கடவுளுடைய ரத்தத்தினால ஃபார்ம் ஆனது, பர்ச்சேஸ்ட் பை ஹிஸ் பிளட். அதனால அவ்வளோ கேர்ஃபுல்லா அதை ட்ரீட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி வெரி லவ்லி வேர்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ சர்ச் லீடர்ஷிப் பத்தி, சர்ச் ஆரம்பிச்சு 100 வருஷம் கூட ஆறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச பீப்புளே எழுதின வசனங்கள் இது, ரைட்? ஸோ ஏர்லி டைம்ஸ், ஒரு 5 years 6 years 10 years 20 years 30 yearsல எழுதப்பட்ட காரியங்கள் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சர்ச்லயே எழுதப்பட்ட காரியங்கள் இது. ஸோ சர்ச் லீடர்ஷிப் பத்தி பைபிள்ல இருக்கு. மெம்பர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும் அதுவும் நிறையவே இருக்கு. ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் இது. லைக் அந்த சர்வ் பண்றவங்க கட்டாயம் லீடராவோ எல்டராவோ இருக்கணும்னு இல்லை. யூ கேன் சர்வ் இன் சோ மெனி டிஃப்ரெண்ட் வேஸ். ஆல் ஆர் எனேபிள்டு. அதுக்கு பவர் அண்ட் டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் புத்தி, டேலண்ட் எல்லாம் எங்க இருந்து வருது? ஹோலி ஸ்பிரிட் இஸ் கிவிங், இல்ல? ஸோ வெவ்வேறு கிஃப்ட்ஸ் இருக்கு. ஆல் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், ஃபார் ஒன் ரீசன், ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சர்ச்சா இருக்கணும் அப்படின்றத 1 Corinthians 12 13 and 14ல இருக்கு. அது சொல்லும் போது தான் அன்பை பத்திலாம் வருது. ஓகே, ஸோ வெவ்வேறு அப்போஸ்டலா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம். So there are so many gifts which Holy Spirit gives, but it's always for the benefit of the church, not for the benefit of the individual, very clearly. So அப்படியும் சர்வ் பண்ணலாம். So the church members அப்படியும் சர்வ் பண்ணலாம், not only in the church leadership. மற்றவங்க எல்லாரும் ரிசீவிங் எண்ட்ல மட்டும் இல்லை, அவங்களும் சர்வ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் a nice way Paul explains. இதை விட பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இன்னொரு வே டு லுக் அட், விச் எனக்கு புதுசா தோணுச்சு, விச் ஐ ஃபவுண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ சர்ச் இஸ் மேட் அப் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த குளோப். இது நமக்கு தெரிஞ்சது. பட் த சர்ச் எப்பவுமே ஜீசஸ் ஃபோக்கஸ்டா இருக்கணும், அதுவும் கைண்ட் ஆஃப் தெரிஞ்சது இல்லை. இட் இஸ் நாட் சம்திங் நியூ. நிச்சயமா நம்ம ஃபோக்கஸ் எப்பவும் ஃபார் ஹிஸ் க்ளோரி, ஃபார் ஹிஸ் பர்பஸ், அவரை பத்தி மட்டும் பேசுற சர்ச்சா இருக்கணும். செல்ஃப் சென்டர்டா ஆனாலே சர்ச் தன்னோட பர்பஸ போயிடுச்சு. இல்ல, எனக்கு இது நடக்கணும், எனக்கு இப்படி நடக்கணும், எனக்கு பீஸ் கிடைக்கணும், இப்படி போயிட்டே இருந்தோம்னா பர்பஸ் ஆஃப் த சர்ச் இஸ் லாஸ்ட். நம்மளை பத்தி நினைக்காத அளவுக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கணும் பை தென், இல்ல? அந்த மீனிங்கோட பார்க்கலாம். ஓகே, give me a minute. I'll just put a mute for okay, மியூட்ல போட்டுக்கிறீங்களா? No, all right. So that is one most important point. If we have to be looking only at God's purpose and God's purpose alone, what happened? All right, okay, God's glory alone focused இருக்க வேண்டியது சர்ச்சோட வேலை. not self-centered. எனக்கு என்ன கிடைச்சது சர்ச்லன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம எங்கேயோ கொஞ்சம் தப்பு வருதுன்னு அர்த்தம், இல்ல? we have to learn, sure, we have to be fed and grow in Christ. அது எங்க நடக்கும்? இந்த ஃபெல்லோ கிறிஸ்டியன்ஸ் மத்தியில, அந்த ஃபெல்லோஷிப்ல நடக்கும். ஷுர், கரெக்ட் தான். ஆனா are we still growing in Christ? Are we glorifying God in all that we do? நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். So it should be upward focused all the time. அது இல்லாம நம்ம இப்பதான் பார்த்தோம், அவுட்வர்டா போகணும், இல்ல? வெளி உலகத்துக்கு போய் காஸ்பல் சொல்ல வேண்டிய டியூட்டி நம்ம சர்ச்சுக்கு உண்டு. ஸோ அவுட்வர்ட், வெளியில அன்பிலீவர்ஸ்க்கு நடுவுல உலக மத்தியில நம்ம இருக்கணும். தட் இஸ் த பர்பஸ். நான் போய் ஹிமாலயாஸ்ல உட்கார போறேன் 14 வருஷம்னு உட்கார்ந்துட்டு இருந்தாக்கா யூஸே இல்லை.
we have to be in the world but not of the world இல்ல. சோ உலகத்து மத்தியில தான் கடவுள் நம்மள அனுப்பி விட்டுருக்காரு. ஜான் 17ல ஜெபம் பண்ணும் போது ஜீசஸ் பிரேஸ் லைக் தட், நான் வந்துருவேன் பட் இவங்க எல்லாரும் இந்த உலகத்திலே இருப்பாங்க, அதனால தே நீட் ப்ரொடெக்ஷன் அண்ட் நாலேஜ் ஜெபம் பண்ணுவாரு. ஸோ we are, அதான் நமக்கு டியூட்டியே, we have to go into the world, போகணும் வாழணும், மற்றவங்களுக்கு ஜீசஸ அந்த வழியில காட்டணும். so that going outward is also the duty of the church, right? அது போக I felt this is something what I said I learned new within the Christian community, within the church. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எடிஃபை பண்றோமா? எடிஃபை இஸ் growing together இல்லையா? சோ ஒருத்தவங்க ஒரு கிறிஸ்டியன் இன்னொரு கிறிஸ்டியன் பண்றது கரெக்ட் இல்லைன்னு உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் உணர்த்துனா, நமக்கு கட்ஸ் இருக்கா போய் அவங்க கிட்ட தனியா பேசவோ அன்பா கரெக்ட் பண்ணவோ? அந்த அந்த ஒரு 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 பொறுப்பும் நமக்கு இருக்கு. கிறிஸ்டியன் டு கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டியும் quite important. So அது not selfish. This is one Christian helping another Christian, right? So that is called edifying. நம்மளும் அதுல வளருவோம், அடுத்த கிறிஸ்டியனையும் வளர வைப்போம் இல்ல டுவர்ட்ஸ் ஜீசஸ். so that is very nice. அதுல ஒரு few verses வாசிடலாமா? Ephesians 4:12-16 எடுக்கிறீங்களா? Ephesians 4:12-16. For the perfecting of the saints, for the work of the ministry, for the edifying of the body of Christ, till we all come in the unity of the faith and of the knowledge of the Son of God, unto a perfect man, unto the measure of the stature of the fullness of Christ, that we henceforth be no more children, tossed to and fro, and carried about with every wind of doctrine, by the sleight of men and cunning craftiness, whereby they lie in wait to deceive. But speaking the truth in love may grow up into him in all things, which is the head, even Christ, from whom the whole body fitly joined together and compacted by that which every joint supplieth, according to the effectual working in the measure of every part, maketh increase of the holy body unto the edifying of itself in love. So ஒரு பாடி மாதிரி சர்ச் அப்படின்னு பால் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அப்போ பாடியுடைய ஹெட் ஆர் பாஸ் மாதிரி யார் இருக்கா? ஜீசஸ் இருக்காரு. அப்போ ஒவ்வொரு பாடியுடைய பார்ட் ஆஃப் த பாடி வெவ்வேறு டியூட்டிகள் செய்து, வெவ்வேறு டேலண்ட்ஸ் இருக்கு, வெவ்வேறு கிஃப்ட்ஸ் கேப்பபிலிட்டிஸ் வெவ்வேறு இருக்கு. அவங்களால செய்யக்கூடியது முடியாதது கஷ்டங்கள் எது, அவங்களுக்கு டிசபிலிட்டியா இருக்கலாம், ஸோ இடரலா இருக்கலாம், ஸோ குறைகள் குற்றங்களோட, ஆனா ஆல் பார்ட் ஆஃப் த பாடி, ரைட்? இப்ப நம்ம பாடியில ஒண்ணு நீ சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்கி விடாது. அந்த டிசபிலிட்டியோட அன்பா இது அதுக்கு வலிக்குதுன்னா உடம்புக்கே வலிக்கிற மாதிரி அப்படி லவ்விங்கா we should be acting towards Christian to Christian. Just imagine, no? நம்ம அப்படி இல்ல I feel it. I have not seen a church like that. அப்படி பிஹேவ் பண்ணணும்னு Paul is teaching. இல்ல ஒரு பாடியில ஒருத்தவங்களுக்கு ப்ராப்ளம்னா உதறி விட்டுட்டோ கட் பண்ணிட்டோ மூஞ்சி திருப்பிட்டோ போறது இல்ல. அதை சேர்த்து எப்படி ரிப்பேர் பண்ணலாம், என்ன செய்யலாம், என்ன பண்ணா அவங்களால பண்ண முடியும், அப்படி சேர்த்து அணைச்சு ஜீசஸுடைய ஒரு பார்ட் தானே அப்படி நினைச்சு எல்லாருமா சேர்ந்து க்ரோ பண்ணாதான். இல்லாட்டி இந்த நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பார்ட்டுக்கும் வலிதான். இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட் ஆல்சோ. if you are one body, it just fails, right? அது இல்லைனாக்கா இல்ல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி எல்லாருமா வளர்ந்து ஒன்னா இருங்க, பர்ஃபெக்ட் யூனிட்டியா வந்து சேருங்க. எப்போ? ஏன்னா ஜீசஸ் கிட்ட போய் சேரும் போது லைக் a சிங்கிள் பிரைட், ஒரு சிங்கிள் பாடியா தான் போய் சேர்றோம். அப்போ அந்த டைம்ல இமேஜின் லைக் தட், நோ? ஸோ attitude towards another church member or a fellow Christian need not be the நம்ம சர்ச்சுக்கு வரவங்களா இருக்கணும்னு இல்லை. Any other Christian,
நம்ம attitude should be so different. அவங்க faithல differentனா, அவங்க தப்பா ஏதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க டாக்டரின் தப்பா இருந்தா, அதனால தான் அதுல எழுதியிருக்கு. வேற டாக்டரின் கேட்டுட்டு அலையிற ஒரு மாதிரி அலை மாதிரி அலைப்பாயாதீங்க, ஸ்டெடியா இருங்க, ரைட்? கரெக்ட். அப்போ அதெல்லாம் எடுத்து பேசக்கூடிய ஒரு சர்ச் மெம்பரா இருக்கணும். ஸோ that example, I'll stop at that. But you understand, right? So upward focused church-ஆ இருக்கணும், வெளியில போற சர்ச்சா இருக்கணும், மிஷனை கேரி பண்ற சர்ச்சா இருக்கணும், எடிஃபையிங் சர்ச்சாவும் இருக்கணும். ஓகே, ஸோ வெறும் சர்ச்னா வேற யாரும் நினைக்க வேண்டாம். இஃப் வி நீட் டு அப்ளை டு அஸ், ஈச் ஒன் ஆஃப் அஸ் அஸ் சர்ச் மெம்பர்னால நம்மளும் நினைச்சு பார்க்கணும், நம்ம செய்யற காரியங்கள் அப்வர்ட், அவுட்வர்ட் அண்ட் இன்வர்டா இருக்குதா அப்படின்ட்டு. ரிமெம்பர், வி ஆர் born of the Holy Spirit. இண்டிவிஜுவலா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், both were born of the Holy Spirit. யாரோட ப்ரொடெக்ஷன்ல கைடன்ஸ்ல இருக்கிறோம்? ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ பயப்பட தேவையில்லை. ஒன்லி வி நீட் டு சப்மிட். அவர் சொல்றத கேட்கறதுக்கு மனசை அடக்கி ஒரு ஹம்பிளாகி சப்மிட் பண்ணா போதும். காட் வில் டேக் அ நியூஸ், இல்ல காட் வில் கன்விக்ட் அஸ். தப்பு இருந்தா அவர் எடுத்து காட்டுவார், என்ன செய்யணும்னு கைடு பண்ணுவாரு, எப்படி யூஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவர் சொன்னதை ஒபே பண்ணா போதும், அவருடைய பிளான்ல we will live a fruitful life, right? Okay, so this is important for the church now. So church behavior, church leadership, how every member should act, அவங்க attitude எப்படி இருக்கணும், we can go on. Okay, so இன்னும் நிறைய இருக்கு. church historyன்றனால I'm not focusing too much on Paul's letters, Peter's letter, James இதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல. ஒரு குவிக் அவுட்லைன், பிகாஸ் we are heading towards what we saw was the last book in the Bible. ஸோ நம்ம கையில கடவுள் ஸ்கிரிப்சர்னு கொடுத்ததுல ஹிஸ்டரி பிகினிங்ல இருந்து பார்த்துட்டே வந்தோம். சர்ச்சும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இடையில உள்ள லெட்டர்ஸுகள் எல்லாம் சர்ச்சோட பிஹேவியருக்காக இந்த அப்போஸ்டல்ஸ் எழுதின லெட்டர்ஸ். கிரேட். லாஸ்ட் புக்ல என்ன இருக்கு? ஹிஸ்டரி க்ளோசிங். நமக்கு இப்போதைக்கு ஃபியூச்சர், பட் கடவுளுக்கு திஸ் இஸ் ஆல் டன் டீல், ரைட்? பட் என்ன நடக்க போகுதுன்ற காரியத்தையும் பார்ப்போம். ஸோ அதுல என்ன இருக்கு? ஜீசஸ் ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்ல the focus is to the church. The book is addressed to the church. சர்ச்சுக்கு அட்ரஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு புக்கு தான் புக் ஆஃப் ரெவலேஷன். அப்போ யாருக்கெல்லாம் எழுதுறாரு? அந்த டர்க்கில, இப்போ உள்ள டர்க்கில இருக்கிற ஒரு 7 ஊரை பிக் பண்ணி அந்த 7 ஊர்ல இருக்கிற சர்ச்சுக்குன்னு அட்ரஸ் பண்ணிருக்கு, ரைட்? ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் சீயிங். ஸோ புக் ஆஃப் ரெவலேஷன்ல அந்த ஆமா, எண்ட் டைம்ஸ்ல நடக்க போற காரியத்துக்கு முன்னாடி ஜீசஸ் இஸ் டாக்கிங் டு த சர்ச். அப்ப என்ன சொல்றாரு, அந்த பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அதுல இன்னும் கொஞ்சம் லெசன்ஸ் டு லேர்ன் இருக்கு, ரைட்? ஸோ யூ ரிமெம்பர் திஸ் டைம் லைன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம்ல. ஸோ இந்த டைம் லைனை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அந்த 7 சர்ச்சும் ஞாபகம் வைக்கிறது பிரிட்டி ஈஸி. ஓகே, ஸோ எப்படி? அப்போஸ்டலிக் சர்ச் எஃபெசஸ், ஓகே. persecuted church ஸ்மர்னா, காம்ப்ரமைஸ் ஆச்சே ஒரு காலகட்டத்துல, அந்த சர்ச் பீரியட் வந்து பெர்கமம். ஓகே, அந்த வேர்டோட மீனிங் தான் பக்கத்துல எழுதியிருக்கேன். ஓகே, டிசையர்டு. மர் வந்து டெத்துக்கு யூஸ் பண்ற ஒரு எம்பாமிங் மெட்டீரியல். ஒரு மர் இஸ் ரெசின். ஓகே, சரி. பெர்கமம் மீன்ஸ் மேரேஜ். ஸோ மேரேஜ்ல there's a lot of give and take. ஒரு அலோவ் பண்ற ஓட்டை இருக்கிற, பெர்ஃபரேஷன் இருக்கிற ஒரு ஒரு பேப்பரோ ஒரு சீவோ எப்படி அலோவ் பண்ணுவோம்ல, இந்த சைட்ல உள்ள சாமான அடுத்த சைட்ல அலோவ் பண்ணும். அந்த வேர்டு மீனிங் உள்ளதுதான் அந்த பெர்கமம். அப்புறம் கேத்தலிக் சர்ச் பீரியட் தயச்சீரான்னு இந்த சர்ச் ஊர் பேரு, which means daughter, which again stands for Mary. Reformed church, Sardis, which actually means dead. Okay, so in other words, maybe the Catholic church was in a dead state and there needed to be a reformation. அப்புறம் ஒரு missionary church, which is Philadelphia, brotherly love, and the meaning of the church. And then நம்ம present period Laodicea, which is law of the people. Okay, laity, அதான் Laodicea is decision,
ஸோ பீப்புள்ஸ் டெசிஷன் தான் அங்க நடக்குது. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ யூ கெட் அன் ஐடியா தட் 7 சர்ச்சோட நேம்ஸும் இந்த சர்ச் பீரியடுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. குவைட் இன்ட்ரெஸ்டிங் அந்த பாயிண்ட். ஏதோ ஒரு ஹிடன் மீனிங்கோட இருக்கிற மாதிரி ஒரு சென்ஸ் எனக்கு அப்படி தோணுச்சு. அண்ட் ஐ ஃபைண்ட் இட் வெரி 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 யூஸ்ஃபுல். ஸோ ஐ எம் ஷேரிங் வித் யூ கைஸ் ஆல்சோ. ரைட். ஸோ இதான் அந்த 7 சர்ச்சஸ். ஓகே, நம்ம பார்க்குற 7 சர்ச் இதே ஆர்டர்ல தான் வேற அந்த 7 ஊரும் இருக்கு. இந்த 7 ஊருக்கு தான் ஜீசஸ் இஸ் ரைட்டிங் த லெட்டர். ஒவ்வொரு லெட்டர்லயும் 7 பாயிண்ட் இருக்கு. ரைட். ஓ, பிஃபோர் ஐ கோ தேர், ஸோ இந்த 7 சர்ச்சுக்குன்னு சொல்லும் போது டோன்ட் திங்க் இந்த 7 ஊர்ல இருக்க சர்ச் மெம்பர்ஸ்க்கு மட்டும் எழுதின ஒரு புக் இதுன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எழுதியிருக்கும் 7 சர்ச்சுக்கும் அட்ரஸ் பண்ணு. 7 சர்ச்சுக்கும் நான் தனித்தனி லெட்டர் எழுதுறேன். ஆனா எழுதி முடிச்ச புக், இந்த 7 ஃபுல் புக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு எழுதியிருக்கோம். ஸோ தட் மீன்ஸ் தயட்டிராக்கு எழுதின லெட்டர் எஃபிசிஸ்க்கும் போயிருக்கும், எஃபிசிஸ்க்கு எழுதின லெட்டர் பெர்கமமுக்கும் போயிருக்கும், அண்ட் so on and so forth. So everybody read everybody's letter. Yeah, அதுக்கு ரீசன் இருக்கு. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து ஒரு சர்ச்சுன்னு ஒன்று எடுத்தோம்னா அந்த சர்ச்சு ஃபுல் எல்லாருக்கும் இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்க உங்களுடைய சர்ச் குரூப் ஆர் நீங்க போற கேதரிங்கோடைய குரூப்பை யோசிச்சு பாருங்க. டெடிகேட்டடா வேலை செய்யறவங்களும் இருப்பாங்க, பொறாமையா இருந்து யூனிட்டியை கெடுக்கிறவங்களும் இருப்பாங்க, ஈகோ இருக்கிறவங்களும் இருப்பாங்க. யூனோ இட்ஸ் அ மிக்ஸ்சர். அந்த கேரக்டர்ல இருந்து கொஞ்சம், இந்த கேரக்டர்ல இருந்து கொஞ்சம், அதுல இருந்து கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம ஓன் மைண்டுமே அப்படி இருக்கும். சில நேரம் இப்படி இருப்போம், சில நேரம் இப்படி இருப்போம். ரைட். ஸோ ஒரு மிக்ஸ்சர் இருக்குல்ல. ஸோ இந்த 7 சர்ச்சுக்கும் எழுதின எல்லா பாயிண்ட்டும் எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா சர்ச்சுக்கும் பொருந்தும், உலகத்துல இருக்க எல்லாருக்கும் பொருந்தும், எந்த டைம் பீரியட்ல இருக்கிற சர்ச்காரங்களுக்கும் பொருந்தும். மேக் சென்ஸ்? யா. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி அந்த டைம்ல எழுதின மக்களுக்கு மட்டும்தான் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அதே 7 லெட்டர் தான் ஜீசஸ் சர்ச்சுக்குன்னு அட்ரஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அந்த சர்ச் ஒவ்வொரு கேரக்டர் நம்ம கிட்டயும் இப்பவும் இருக்கு. ஸோ வி கேன் லேர்ன் த லெசன்ஸ் ஸ்டில் டுடே ஆல்சோ. ரைட். ஸோ இந்த 7 சர்ச்சுக்கு எழுதின 7 லெட்டர்ல ஒவ்வொரு லெட்டர்லயும் 7 பாயிண்ட்ஸ் நோட் பண்ண முடியும். நம்மளால அதை கவனிச்சு பார்க்க முடியும். ஒன்னு, நேம் ஆஃப் த சர்ச் இன் கிரீக். ரைட். அதான் இருக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கும். இங்கிலீஷ் பைபிள்ல எழுதியிருக்கதான் கிரீக் நேம். ஓகே, நேம் ஆஃப் த சர்ச் இன் கிரீக், அதோடைய மீனிங். ஸோ அந்த மீனிங் தான் இப்ப நம்ம முந்தின ஸ்லைட்ல போட்டிருந்தேன்ல. எஃபிசிஸ்னா லவ்ட் ஒன், ஸ்மர்னானா மேரை குறிக்குது, பெர்கமம் அந்த மிக்ஸ்டப் குறிக்குது, அண்ட் so on and so forth. ஸோ அந்த மீனிங்கும் அந்த டைம் பீரியடும் கிட்டத்தட்ட ஒன்னா வர மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஆக்சுவலா ரொம்ப ஒன்னா இருக்கும். அதனால தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல். ரைட். அடுத்தது வந்து டைட்டில் ஆஃப் ஜீசஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற ஜீசஸ் தன்னை பத்தி ரிவீல் பண்ண விஷன் டு ஜான் தான் ஒத்தையா எடுத்து வேற லெட்டர்ல எழுதியிருப்பாரு. அது அந்த டிஸ்கிரைப் பண்ற பார்ட் ஆஃப் ஜீசஸ் வில் ஃபிட் த டைட்டில் ஆஃப் தட் சர்ச். ஸோ அதனால அதுவும் இன்ட்ரெஸ்டிங். ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு தேட் இன் த ரீகேப் அட் ஆல். ஓகே. தேர்ட் வந்து அந்த சர்ச் பண்ண நல்ல திங்ஸ் என்னெல்லாம், தம்ஸ் அப் திங்ஸ், கமெண்டேஷன். அப்புறம் என்னது நல்லது இல்லை, என்ன தப்பு பண்றாங்க, ஸோ அது கன்சர்ன். அப்புறம் என்ன அட்வைஸ் கொடுப்பாரு ஜீசஸ் வந்து அந்த சர்ச் ஓவராலுக்கு, இதுதான் உங்களுக்கு அட்வைஸ்ன்னு கொடுப்பாரு, கவுன்சில் பண்ணுவாரு, காஷன் பண்ணுவாரு. அதெல்லாம் தாண்டி அந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணாங்கன்னா, கவுன்சில ஏத்துக்கிட்டாங்கன்னா, ஓவர் கம் பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன ரிவார்டுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் எவ்ரி லெட்டர் வில் ஹாவ் தி சென்டென்ஸ், யாருக்கு இந்த மெசேஜ்ன்ட்டு. அப்போ யாருக்கெல்லாம் காது இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த மெசேஜ்ன்ட்டு இருக்கும். ஸோ 7 times அந்த காது உள்ளவன் கேட்கடவன் அந்த பார்ட் இருக்கும். ஓகே. 7 லெட்டர் 7 லெட்டருக்கும் அதே சென்டென்ஸ் இருக்கும். அது இல்லாம ஜீசஸ் would have mentioned it 7 times in 7 different parables also, in different places also. ஸோ மொத்தத்துல எங்கெல்லாம் இன்னும் கவனம் செலுத்தி சீரியஸா பைபிளை ஸ்டடி பண்ணணும்னு இஷ்டப்படுறாங்களோ, இன்னும் விளங்கணும்னு இஷ்டப்படுறாங்களோ, யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம்
எங்கெல்லாம் அவர் he who has a ear let him hear சொல்லியிருக்காரு சொன்ன இடத்துல. ஓகே, ஏன்னா அது கட்டாயம் ஒரு கன்ஃபியூசிங்கா சாதாரண இதா இருக்கு, அண்டர்ஸ்டாண்டபிள் ட்ரூத்தா இருக்காது, கொஞ்சம் கஷ்டமான ட்ரூத்தா இருக்கும். இன்னும் டைம் எடுத்து ஜெபம் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ நோட் தட் பாயிண்ட். யா, ஸோ அந்த மாதிரி இதுதான் இந்த லெட்டர்ஸுமே. ஸோ வி நீட் டு ஸ்பெண்ட் டைம் அண்ட் லேர்ன் அபவுட் இட். சரி, ஆனா காது இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த மெசேஜ், அப்போ நமக்கு எல்லாருக்கும் இந்த மெசேஜ் வேலிட், ரைட்? இந்த ரீகேப்காக நம்ம ஆல்ரெடி முடிய போகுது டைம். ரீகேப்புக்கு நான் யூஸ் பண்ண போற பாயிண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் த 7 பாயிண்ட்ஸ் ஐ எம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் நம்பர் 3, 4 and 5. கமெண்டேஷன், கன்சர்ன் அண்ட் கவுன்சில் மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். இன்னைக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ பார்க்கலாம். ஓகே, ஸோ கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரிவேர் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஜீசஸ் நோஸ். கரெக்ட், ஜீசஸ் நோஸ் வாட் இஸ் கோயிங் ஆன். நம்ம உள் மனசுல பண்ற காரியங்கள், ஒளிச்சு மறைச்சு பண்ற காரியங்கள் எல்லாம் கடவுளுக்கு தெரியும். இன்டென்ஷன் தெரியும், ஆக்சுவலா பண்றதும் தெரியும். ரைட், இருக்கட்டும். நவ் எஃபெசஸ் சர்ச், ஃபர்ஸ்ட் சர்ச் உடைய நல்ல பாயிண்ட்ஸ் வந்து God knows that they are working very hard. அவங்களோட லேபர் தெரியும், பேஷண்டா ஒரு கஷ்டம் வந்தாலும் டயரிங்கா இல்லாம என்ன ரிசல்ட் வந்து வருதோ இல்லையோ they did that. அது இல்லாம தப்பு, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யறவங்களையும், தப்பா பொய் சொல்ற பொய்ன்னு இல்லை, தப்பான டாக்டர்ன்னு சொல்லி கொடுக்குறவங்களையும் the apostles வந்து they were able to find out. இல்ல சரி, apostles மட்டும் இல்லை, till today இன்னைக்கும் நமக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஒரு நாலேஜ், விஸ்டம் இருக்கணும். அந்த விஸ்டம், ரைட்? we should be able to identify. கடவுளுக்கு பிடிக்காத காரியம் இது அப்படின்னு தெரியணும். அது தெரியாம உலகத்துல எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க, நம்மளும் ஓகே சொல்றோம்னு சொன்னோம்னா நம்ம தப்பு பண்றோம் இல்லையா? ஸோ காட்க்கு பிடிக்காத, ஸோ ஐ டோன்ட் லைக், ஸோ ஐ cannot bear an evil doer. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், எஸ்பெஷலி நாட்கள் போக போக ரொம்ப மிக்ஸ்டப்பா வருது. தெர் இஸ் நோ பிளாக் ஆர் ஒயிட், டோட்டலா கிரே ஆயிட்டே வருது எல்லாமே. ஸோ பி very 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 careful. Base all our thoughts on the biblical truth. வேற எதுக்கும் போயிடக்கூடாது. ஸோ அப்போ அதை சொல்லி கொடுக்குறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கேட்டு விளங்கிக்கணும். நம்ம எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணுங்க, சொன்னது யாரையும் டக்காருன்னு நம்பிடாதீங்க. ஸோ லேர்ன் ப்ராப்பர்லி, ரைட்? ஸோ தட் இஸ் வாட் காட் அப்ரிஷியேட்டட். ஸ்மர்னா சர்ச்ல அவங்க ரொம்ப ரொம்ப பர்சிக்யூட்டட் ஆனாலும் அவங்க கடவுளை ரொம்ப லவ் பண்ற கிறிஸ்டியன் கூட்டமா இருந்தாங்க. ஸோ he said, நீங்க புவர் பாவம்னு நினைக்கிறீங்க, இல்ல நீங்க தான் உண்மையிலேயே ரிச்சு, உங்க ரிவார்ட்ஸ் ஆர் வெரி ஹைன்லாம் சொல்லி பிரைஸ் பண்ணுவாரு. ஸோ அந்த சர்ச்சுக்கு அதை சொல்லுவாரு. பெர்கமம் சர்ச்சுக்கு எல்லா சர்ச்லயும் நடக்கிற காரியங்கள் தெரியும், எல்லாருடைய ஒர்க்ஸும் அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஓகே, அங்க சுத்தி இருக்கிறவங்க சாத்தான் கூட்டமா இருந்தாலும் ஃபெய்த்தை ஹோல்ட் ஆன் பண்ண பீப்புள ஹீல் சே யூ ஆர் வெல் டன், நல்ல பண்றீங்க, ஹோல்ட் ஆன் டு யுவர் ஃபெய்த் சொல்வாரு. அண்ட் சோ ஆன். ஓகே, ஸோ Thyatira Church. So this is all in just 2 chapters, Revelation 2 and 3. ஒன்னும் இல்லை, உட்காந்து ஒரு கொஞ்சோண்டு டைம், ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணோம்னா இந்த 7 பாயிண்ட்டையும் பிரிச்சு எடுத்துடலாம். தட்ஸ் வாட் நான் அதுதான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சர்ச்சில் ஒரு கமெண்டேஷன் பாயிண்ட்னு லிஸ்ட் எடுத்தோம்னா வந்துடும் கிளீனா, ஒரு 7 பாயிண்ட் 7 சர்ச்சில் இருந்தும் வந்துடும், 2 சாப்டர் தான். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஐ ஹவ் டன். ஓகே, ஸோ தைட்டிரா சர்ச் அவங்களுடைய லவ், சர்வீஸ், அவங்க ஃபெய்த் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. சார்டிஸ் சர்ச்சுக்கு கொஞ்சம் பேர் நல்லா இருக்கீங்க, மற்றவங்க எல்லாம் செத்துட்டீங்கன்னு சொல்லுவாரு. பிலடெல்பியா சர்ச் ஓப்பன் டோர்ல நீங்க யூஆர் ரன்னிங் அ லாட், நிறைய போறீங்க, அது அப்ரிஷியேட் பண்ணுவாரு. சின்ன குரூப் தான், ஆனா செய்யற காரியம் சூப்பரா இருக்கு. and they are holding on to the biblical word. தப்பான டாக்டரின் பண்ணாம they are holding true to his word. ஓகே, அது அப்புறம் இந்த லூக்வார்ம் சர்ச்னு ஒன்று இருந்துச்சே, அதுக்கு ஒரு நல்லதும் இல்லை, நோ குட் பாயிண்ட்ஸ் ஃபார் தெம். அதே மாதிரி கன்சர்ன்ஸ் பார்த்தோம்னா எது கடவுளுக்கு பிடிக்காத காரியம், இஷ்டப்படாத காரியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லவ்வை விட்டுட்டாங்க இந்த எஃபெசஸ் சர்ச்ல. ஸ்மர்னா சர்ச்ல நோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். பெர்கமம் சர்ச்ல
தப்பான டாக்டரின் உள்ள லீடர்ஸ் ஆர் ப்ராஃபெட்ஸ் உள்ளேயே வந்துருச்சு இல்ல, சர்ச்சுக்குள் அமங் த சர்ச் மெம்பர்ஸே தப்பான டாக்டரின் வந்துருச்சு. ஐடோலேட்ரி, செக்ஷுவல் இமாராலிட்டி எல்லாம் ஓகேன்ற மாதிரி வந்துருச்சு. நிக்கோலேட்டியன்ஸ் தப்பு பண்றவங்கள இவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தயட்டிர சர்ச்சும் வெரி குவைட் சிமிலர். முதல்ல அந்த பேசுறவங்க எல்லாம் சர்ச்சு கூட மெம்பரா இருந்தாங்க. இந்த சர்ச்ல ஃபுல் சர்ச்சும் அந்த தப்பே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த செக்ஷுவல் இமாராலிட்டிய கமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பான டீச்சிங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல தேவர் ஜஸ்ட் மெம்பர்ஸ், சர்ச்சு துரத்துல ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணது அந்த சர்ச். இந்த சர்ச்ல அக்செப்டும் பண்ணி எல்லாமே நடந்துருச்சு, நடக்கவே செய்யுது, அவுட்புட்டும் நடந்துருச்சு. தே ஏட், தே கமிட்டட் அப்படின்னே இருக்கும், தே அக்செப்டட் எல்லாம் அந்த மாதிரி மாறிடுச்சு. ராங் டாக்டரினே டோட்டலா தப்பாயிருச்சு. ரைட்டா? சார்டிஸ் சர்ச்சுக்கு சொல்றது செய்யற வேலைகள்லாம் பத்தாது. நீ வெறும் நான் கடவுளுக்காக வேலை செய்யறேன், கடவுளுக்காக வேலை செய்யறேன்னு செய்துட்டு இருந்தோம்னா அது வேஸ்ட். தே ஆர் இம்பர்ஃபெக்ட், தே ஆர் நாட் குட் ஒர்க்ஸ், ஒர்க்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிலடெல்பியா சர்ச்சுக்கு கெட்ட பாயிண்ட்ஸே இல்லை. லயோடிசியாவுக்கு நிறைய கெட்ட பாயிண்ட்ஸ். ரொம்ப செல்ஃப் அஷ்யூர்டு. என்கிட்ட என்னஃபா பணம் இருக்கு, என்கிட்ட நல்ல கண்ணு மருந்து இருக்கு, நாங்க தான் பெஸ்ட், இதுல பெஸ்ட், ஃபேக்டரியில பெஸ்ட், காமர்ஸ்ல பெஸ்ட், எக்கானமில பெஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் திங்கிங் தே ஆர் இன் அ குட் பொசிஷன், நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஜீசஸ் கம்ஸ் அண்ட் டெல்ஸ் தேம், உங்களை துப்பி போடுற மாதிரி தான் இருக்கிறீங்க, ஒரு லூக்வார்மா இருக்கிறீங்க, ஒரு சூடும் இல்லை, அனலும் இல்லை, குளிரும் இல்லைன்னு சொல்லி திட்டி விட்டுருவார். Okay, so they were like that. Okay, so if I have to combine all this and just see what Jesus likes, எது அவருக்கு இஷ்டப்பட்டு முதுகுல தட்டி கொடுத்தாரு அப்படின்ற பாயிண்ட் மட்டும் பார்த்தோம்னா எல்லா சர்ச்லயும் ஒர்க்ஸ். அப்போ கட்டாயம் ஃபெய்த் இருக்கு, நான் ஒரு கிறிஸ்டியன் பிலீவர், நான் ஜீசஸை லவ் பண்றேன்னு மட்டும் சொல்லிட்டு சும்மா இருந்தாக்கா யூஸ் இல்லை. கட்டாயம் அது வெளி உலக காணுற மாதிரி தெரிகிற மாதிரி it should come out in works, right? It should be seen out. Okay, அப்ப அதுக்கு லேபர் உண்டு, நம்ம வேலை செய்யணும். லேபர்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை, காணிக்க நம்ம கொடுக்கறது நமக்கு நோவாத ஒரு அளவுல, நமக்கு இட் டசன்ட் ஹர்ட் அஸ். நமக்கு நம்மளுடைய தாராளத்துல இருந்து ஒரு சின்ன பங்கு தான் கொடுக்குறோம். அது ஒரு குட்டி எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இமேஜின் ஆல் தட் வி டூ ஃபார் காட் இஸ் ஸோ சிம்பிள். ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குல்ல, கட்டாயம் இட் இஸ் நாட் த ரைட் திங். ஸோ தேர் ஷுட் பி லேபர், தேர் ஷுட் பி ஒர்க்ஸ், இட் ஷுட் கம் அவுட். ஓகே, அதுக்குன்னு நான் சேரிட்டி கொடுக்கறது தான் கடவுளுக்கு நான் செய்யற வேலைன்னு இல்லை. செய்யற காரியங்கள் எல்லாத்துலயும் we can glorify God, right? It should reflect God. So starting from loving our neighbor, carrying the gospel, it can be kindness, it can be so many things which Holy Spirit will guide you. But if it is not having any reflection in our daily life, faith irukun solradhe ஒரு waste, that is dead, it is of no use. ஸோ இந்த 7 சர்ச்லயும் கடவுள் அப்ரிஷியேட் பண்ற ஒரு பாயிண்ட், ஜீசஸ் நோஸ் எவ்ரிதிங், ரைட்? அவர் சொல்ற பாயிண்ட், நீங்க உழைக்கிறீங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு இருக்கேன். ஸோ பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, ஸோ பாயிண்ட் டு நோட், அது அவருக்கு இஷ்டம். அவர் பேர்ல நம்ம செய்யற காரியங்கள் அவருக்கு he appreciates it, he likes to see it. Not because நான் செய்யற வேலைனால கடவுள் என்கிட்ட ஹாப்பி ஆகி எனக்கு ஹெவன் டோர் ஓபன் பண்ணிடுவாருன்னு நினைச்சோம்னா தப்பு. But we do because we love him, we want to glorify his name. மத்தவங்களும் என்னோட ஜீசஸை பார்த்து பிரைஸ் பண்ணிட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு ஆசையில பண்ற காரியங்கள் தான் கடவுளுக்கு பிரியமான காரியம், ரைட்? அடுத்த பாயிண்ட் வந்து டு பி பேஷண்ட். பேஷண்ட்னா நான் செய்யற காரியத்துக்கு உடனே ரிவார்டு கிடைச்சிடணும், பெருமை ஆயிரணும், வாட் எவர் வி ஆர் எக்ஸ்பெக்டிங், டோன்ட், தட் இஸ் நாட் த ரைட் திங். பலன் இருக்கோ தெரியுதோ தெரியலையோ, for his sake we continue doing it as long as God is allowing us to do it, God is telling us to do it. ஒரு untiring-ஆ, patient-ஆ, persevering-ஆ காரியங்கள் செய்யறது கடவுளுக்கு பிடிச்சமான ஒரு காரியம் இல்ல. டு த எக்ஸ்டென்ட் அதுக்கு எதிர்த்து பர்சிக்யூஷனே வந்தாலும் சரி, பாவர்ட்டி வந்தாலும் சரி, ட்ரிபுலேஷன்ஸ் வந்தாலும் சரி,
நான் கடவுளுடைய நாமத்துக்காக நான் காரியங்கள் செய்வேன் அப்படின்னு லிவ் பண்ற ஒரு லைஃப் ஜீசஸ் அப்ரிஷியேட்ஸ். அந்த மாதிரி ஒரு சர்ச், ரைட்? ஹோல்டிங் ஃபாஸ்ட் டு த ஃபெய்த், ஹோல்டிங் ஃபாஸ்ட் டு ஹிஸ் நேம், ரைட்? இந்த அந்த ஆட்டிடியூட், ரைட்? பீயிங் க்ளோஸ் நிட்டா இருக்கிறது கடவுளுக்கு பிடிச்ச ஒரு காரியம், ரைட்? ஈவன் அப் டு பர்சிக்யூஷன் ஆர் ஈவன் டு டையிங். ஓகே, அடுத்த பிக் பாயிண்ட் அக்கார்டிங் டு மீ இஸ் கெட்ட காரியங்கள் நடக்கிறத தாங்கிட்டு பொறுத்துட்டோ திரும்பி பார்த்துட்டோ போகாம இருந்திருக்கணும். பட் ஐ திங்க் I don't know, I do all these mistakes as well. இல்ல நான் தட்டி கேட்க மாட்டேன், கரெக்ட் பண்ணணும்னு போக மாட்டோம், ஜட்ஜ்மெண்டல்னு நினைச்சுப்போம். ஐயோ நம்ம யாரு ஜட்ஜ் பண்றதுக்குன்னு நினைக்கிற ஒரு ஆட்டிடியூட் உண்டு கிறிஸ்டியன்ஸ்க்கு. பட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ் டு ரியலைஸ் இது தப்புன்ட்டு. அது கூட தெரியாம போயிருது இல்ல அட் ஒன் டைம். ரொம்ப ஓவரா நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன்னு வந்தா we stop to analyze, we stop to realize which is right, which is wrong, which is correct in God's eyes, which is wrong in God's eyes. அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் கோட்டை விட்டுறோம். ஐ ஃபீல் முன்னாடி மிஷனரிஸ் அனுப்புன யூரோப்பியன் கண்ட்ரீஸா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், தே ஆர் மேக்கிங் திஸ் மிஸ்டேக். எங்க நிறுத்தணும்னு தெரியாம ஒரு மாதிரி ஓப்பன் ஹார்ட்டடா ஓப்பன் ஆர்ம்டா இருக்கிறது, இட் லீட்ஸ் டு டிஸ்ட்ரக்ஷன். அது they need to be very clear only if it is Bible based. ஒரு பேசிஸே இல்லாம அன்பு செலுத்துறோம்னு பண்ணாங்கன்னா தப்பு வரும். அன்பு செலுத்துறத மட்டும் ரூல்னு வச்சாங்கன்னா தப்பு வரும். பைபிள் பேஸ்டா அன்பு செலுத்தினாதான் கரெக்டா வரும், ரைட்? ஸோ நீட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். தப்பு நடந்தா தெரியணும், தப்பான டாக்டரின் சொல்றவங்க பார்த்தா தெரியணும், இல்ல லையிங் அப்பாசில்ஸை கண்டுபிடிக்க முடியணும், ஃபால்ஸ் பிலீவர்ஸை கண்டுபிடிக்க முடியணும். அப்போ அவ்வளவு விஸ்டம் வேணும்ல நமக்கு, அந்த டிஸ்கிரிஷன் வேணும். நம்ம இந்த டாபிக்கை ரொம்ப டீட்டெயில்டா படிச்சிருக்கோம் முன்னாடியும். ஐம் நாட் கெட்டிங் இன் டு இட் நவ், பட் ஞாபகப்படுத்துறேன், இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு ஒரு ஐ பிலீவ். கரெக்டா? ஸோ ஆல் திஸ் he likes hard working, a Christian who is holding on to Jesus' name and working hard. Illa, there is a difference to that. And the next major point, பொய்யா இழுத்துட்டு போறத நம்பாம, மீனிங் கரெக்ட் டாக்டரின்ல அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், பிலீஃபா இருக்கட்டும், ஃபெய்த்தா இருக்கட்டும், கிறிஸ்டியன் தியாலஜியா இருக்கட்டும், அது பைபிள் பேஸ்டா இருக்கணும் is the next point. Okay, so ஷார்ட்டா சொல்லணும்னா that's the crux. Okay, அதே மாதிரி கிரிட்டிசிசம் பார்த்தோம்னா வெரி சிமிலர். அன்பை விட்டுட்டோம்னா, ரைட், பண்ற காரியத்தை நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு டியூட்டி பவுண்டா, டியூட்டின்னு நினைச்சிட்டு செய்ய ஆரம்பிச்சோம்னா, கடவுள் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு, நான் செய்தே ஆகணும், இல்லாட்டி என் மாஸ்டர் என்ன திட்டுவாரு, மாஸ்டர் என்ன ஃபயர் பண்ணிடுவாரு, அந்த ஆட்டிடியூடை விட அன்புனால எதிர்பார்க்கிறாரு ஜீசஸ்ல. we love him and then do things, we adore him and therefore I am doing this. அப்படி ஆட்டிடியூட், எவ்வளவு ஒரு ஸ்வீட் ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. நாட் பை டியூட்டி, நாட் பை டியூட்டி பவுண்ட் இஸ் த ரைட் வேர்ட். இது நான் செய்தே ஆகணும் அதனால நான் செய்யறேன் அப்படின்னா அதுல ஒரு கசப்பு, வெறுப்பு, ஒரு ஆர்மி மாதிரி, ரைட்? அந்த மாதிரி ஆட்டிடியூட் வரும். வந்து அப்படி கேட்கல, லவ்விங்கா வரணும், லவ்வோட வரணும். ஓகே, ரைட். those who hold the doctrine, right, that is the next point. நம்ம அது யாரு பண்ணாம பண்றவங்கள அவருக்கு ரொம்ப இஷ்டம், ஸோ பண்ணாதவங்கள இஷ்டம் கிடையாது. ஸோ அந்த பாயிண்ட்டும் இருக்கு பைபிள்ல. இந்த கன்சர்ன் அண்ட் கிரிட்டிசம் ஸ்டடியில நிக்கோலட்டன்ஸோட டாக்டரினை நீங்க ஹோல்டு பண்ணீங்க, பாலாம் பண்ண மாதிரி நீங்க பண்றீங்க. பாலாம் என்ன பண்ணாரு? காட் கொடுத்த கிஃப்ட், பணம் வாஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் காட் கொடுத்த கிஃப்ட், ரைட்? ஹி வாஸ் ரெடி டு செல் இட். ஆமா, அண்ட் தப்பா மக்களை வழி நடத்துறதுக்கெல்லாம் குறுக்கடாலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு பாலா. ஸோ அந்த மாதிரிதான் நமக்கும் ஃபால்ஸ் டீச்சர்ஸ்னு வருவாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும், ஹோல்டு பண்ணிடக்கூடாது. வி ஷுடன் அக்செப்ட் ஃபால்ஸ் ப்ராஃபிட்டர்ஸ் ஆர் டீச்சர்ஸ் ஆர் இது செய்யற காரியங்கள் இம்பர்ஃபெக்ட் ஆர் டெட் ஒர்க்ஸ். வை டெட் ஒர்க்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒர்க்ஸ் இருக்கு,
இட்ஸ் நாட் ஒர்க், யூ டிட் நாட் ஒர்க் இல்ல, நீங்க பண்ற ஒர்க் டெட்டா இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு எஃபெக்டே இல்லை. அன்பு இல்லாம செல்ஃப் தங்களுடைய ஈகோக்காக, தங்களோட பேர் பெருசாகிறதுக்காக அப்படிலாம் செய்ய ஆரம்பிச்சா அது கடவுளுக்காக வேலை செய்யற காரியமே கிடையாது. ரைட்? ஸோ தே ஆர் டெட் ஒர்க்ஸ். ஸோ அதுலதான் அந்த கொரிந்தியன்ஸ் 13ல வருமே, இந்த இதுல எல்லாம் நீங்க அன்பு செலுத்துறேன்னா ஒரு யூஸ் கிடையாது. ரைட்? உடம்ப சுட்டெரிக்க கொடுத்தா கூட even that is a waste if there is no love for God. Yeah. So அடுத்தது கடவுளுக்கு பிடிக்காதது ஒரு lukewarm attitude, which is so true for present age. இந்த சைடும் கிடையாது, அந்த சைடும் கிடையாது, ஐ டோன்ட் கேர், என்ன நடந்தாலும் பரவாயில்ல இல்ல, attitude, டோன்ட் கேர் attitude, என்னமோ நீங்களாம் என்னமோ பண்றீங்க, நீங்க பண்ணிக்கோங்க, எனக்கு நான் ஆச்சு, என் வாழ்க்கையாச்சு, அந்த டைப் ஆஃப் attitude. It's so true for this present age. அந்த attitude God doesn't like. He wants us to be involved, take part, to labor, and the எதிர்பார்ப்பு God has. So some of the parables இதுக்கு மேட்சிங்கா இருக்கும். இந்த 5 டேலண்ட்ஸ் கொடுத்துட்டு போன அந்த ரிச் மேன், அதுல ஒருத்தர் புதைச்சு வைப்பாரு, அவருக்கு நேர ஹெல் ஃபயர் தான் இல்ல, he just returned. So we are supposed to use those talents, in other words God's gifts, இந்த நம்ம உலக வாழ்க்கையில. அது குறைஞ்சாலும் மேபி he will not ask, he will not question, but எவ்வளவு மல்டிப்ளை பண்றோமோ God is happy with that and he will bless, he'll reward at that time. பட் சும்மா உட்கார்ந்துருக்கோம் பாருங்க, அதான் அந்த lukewarm attitude, that is of no use. Yeah. செல்ஃப் அஷூரன்ஸ், ரொம்ப உலக வாழ்க்கையிலே ஃபோக்கஸ் பண்ணி இருந்தோம், அதுல உள்ள ப்ரொமோஷன்கள், அதுலுடைய ரைஸ் ஹையர் அண்ட் ஹையர் டைப்ஸ்ல அப்படியே போயிட்டோம்னா ஜீசஸ் இல்லவே இல்லை, பிக்சர்லயே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இந்த லயோடேசியா சர்ச்ல அதுதான் வரும். அப்படி அவங்க ரொம்ப செல்ஃப் அஷ்யூர்ட் பிகாஸ் தே ஹவ் ஒர்க்ட் அண்ட் தே ஹவ் ஸ்டடிட் அண்ட் தே ஹவ், பெரிய காலேஜ் இருந்துச்சு அவங்களுக்கு, நடுவுல நல்ல டாக்டர்ஸா இருந்தாங்க, அவங்களுடைய ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வாஸ் சோ குட், எல்லாம் அவங்க கிரேட்டா இருந்தனால தே தாட் தே வர் இன் அ வெரி குட் கம்ஃபர்டபிள் பிளேஸ், இல்ல ரொம்ப பிளெஸட் பிளேஸ் இன் கொட்டேஷன்ஸ். பட் ஜீசஸ் ஆக்சுவலி சேஸ் நோ, யூ கைஸ் டோன்ட் ஹேவ் நோ க்ளூ. நீ ரிச்ன்னு நினைக்கிற, நீ பிச்சைக்காரன், யூ ஆர் நத்திங். இல்ல, நீங்க கண்ணு மருந்து கண்டுபிடிச்சவங்கன்னு நினைக்கிறீங்க, யூ ஆர் ஆக்சுவலி பிளைண்ட். எங்க எடுத்து எக்ஸ்ட்ரீம் சொல்லுவார். ஸோ டு பி கேர்ஃபுல். ஜீசஸையே வெளியில வச்சுட்டு நாங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் சொல்லிட்டு இருக்கோமான்றது we need to think of. Yeah. Okay. It is like the prodigal son parable, அந்த அண்ணனோட ரோல். ஓ, திருந்தி வர்றதெல்லாம் நான் பிலீவர்ஸ் வரணும், நான்லாம் எங்க அப்பா வீட்டுல தான் இருக்கேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறது. பட் இன் ரியாலிட்டி அது கொஞ்சம் தப்பாயிருச்சு இல்ல, அந்த ஈக்குவேஷன். ரைட்? கடைசியில் திட்டுவாங்க வரல. ஸோ ரிமெம்பர் தட். ஓகே. I think I'll stop now before going into item 5. So number 3, 4 and 5 பார்க்கலாம்னு நினைச்சோம். And I wanted to close with item 6, which is the overcomer. அதோட we will end it. So God willing, the coming session la I'll end the church history, and கடவுள் சுத்தம் இருந்தா we will start off with Revelation. If nobody else is sending me a note, வேற எதுவும் இல்லைன்னாக்கா I'll start with Revelation. Okay. Any thoughts pa? ரொம்ப பைபிள் வாசிக்கல, but I wanted to do the recap. Any thoughts, anybody? இல்லைன்னா முடிச்சிடலாமா? சரி, முடிச்சிடலாம். ஆன்டி இருக்கீங்களா? ஆமாமா. ஒரு ஜெபம் பண்ணிடுறீங்களா ஆன்டி? க்ளோஸ் பண்ணிடலாம். Okay. Thank you, Father, for being with us, O Lord, this evening, bringing us together at your feet, O Father, to learn about you and what you expect from us, Father, for being part of the church to which we belong, O God. Thank you and praise you for this wonderful time. Thank you, Lord, that we learned so much about this, O Lord, for so many weeks, O Father. Thank you and praise you. You come to the last of it, O God, that what you expect from us to
to bring glory, honor, and praise to your name is what we are delving into, oh God. We thank you and praise you. Thank you for speaking to us. Thank you for helping us to realize where we are, where we need to go, and how we need to handle our life, oh God, for your glory. Thank you and praise you. Thank you for Pamela, who has spent a lot of time, oh Lord, teaching us, helping us again and again, oh Lord, about you, to teach us about you, God, to get to know you, to get to know why we are in this world, the purpose of our life here. Thank you and praise you for all that you did through the church that we learned, through the history. We thank you and praise you of the church, oh Lord. What a wonderful journey it has been, oh God. We thank you, praise you so much for it. We pray that we will be all edified as we have heard all these things, oh Lord, and we'll be able to come up to your expectations, to do what is right, to bring more people, to be a witness to you and bring more people into your fold, oh God. Take care of whatever we have learned. Help it all to be on our mind and soul, oh God, to make a difference. Take full control of all of ours, oh God, and what we need to do. Thank you for Pamela and John for using them so wonderfully. Thank you for the patience with which she has taught us all this while, oh God. Give her good health and guide her more and more, oh God, and reveal to her what you need to tell us, Father. Thank you for John and his job. Continue to bless him, God. Give him also good health. Thank you for each one of us gathered here. You know all our wants, Father. You know all our shortcomings also. And we pray, Lord, that you will help us, Father, and you will continue to meet our needs according to your mercy and love, God. Be with us this night as we go to sleep, to have a good night's sleep, go to church, to praise you, honor you, glorify you, God, not just to be part of the church, but to make a difference. Take full control of all of us. In Jesus' precious name, we commit this prayer at your feet. Amen. Amen. Thank you, Auntie. Thank you, Ma. Good night.